ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இந்த மழைக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இது தான் எடுத்துருக்கேன். தேவையான தண்ணி போட்டு உப்பு போட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கு, ஏலக்காய் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி லைட் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸ் அதை எடுத்து இதில் போட்டு தேவையான மசாலாஸ் எல்லாமே லைக் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போடுங்க. போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஒரு 2 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா பாயில் ஆகி வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் அப்புறம் தயிர் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு, அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரிசியும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை கிளறி விட்டு 15 மினிட்ஸ் தம்முக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் நம்ம சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.